அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை அஇஅதிமுக வெற்றி கொடி நாட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்கேன். அது உங்களோட இந்த காணொலியில் பகிர்றேன். அஇஅதிமுகவோட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என எல்லாருமே ஒரு முழு மனசோடையும் அர்ப்பணிப்போடையும் நாம தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம், நம்ம தான் அடுத்த ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடையும் களத்தில் செயல்பட்டாங்கன்னா வெற்றி நம்முடையதுதான். எதிராளி மிக்க பலமாக இருக்கிற மாதிரியும் அஇஅதிமுக ஏதோ ஒரு சிதறி கிடக்கிற மாதிரியும் ஒரு மாய தோற்றம் இருக்கு. அதனால அஇஅதிமுக பலமின்றி வலுவின்றி இருப்பது போன்ற மாய தோற்றம் பரப்பப்பட்டிருக்கிறது. நம்ம ஆளுங்களோ எந்த கட்சியும் சாராத அரசியல் திறனாய்வாளர்கள் இருக்கிறார்களா, அவங்களுக்கும் இது ஒரு மாய தோற்றம் தான் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம களத்திலிருந்து அதை நேரடியாக பார்க்குறோம். அரசியல் திறனாய்வாளர்கள் அவங்க திரட்டுற தகவலை வச்சு எது உண்மைன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கும் தெரியும் இது ஒரு மாய தோற்றம் தான். இந்த மாய தோற்றம் மக்களோடு மக்களாக நிற்கிற அஇஅதிமுகவை விரும்பாத மக்கள் விரோத எதிராளிகளாலும் அவர்களுக்கு ஆதரவான அவர்களுக்கு சாதகமான ஊடகங்களாலும் ஊடக செய்திகளாலும் நம் மக்களிடையே நமக்கு எதிரான மனநிலையையும் பரப்பியிருக்கிறாங்க. இந்த மாய தோற்றமும் இது போன்ற ஒரு மனநிலையும் இவர்களால் பரப்பப்பட்டது தானே ஒழிய உண்மையா மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதனால தான் சொல்றேன், இது ஒரு செயற்கையான மாய தோற்றம் இவர்களால் உருவாக்கப்பட்டது. மற்ற கட்சியை ஒப்பிடும் போது அஇஅதிமுக எந்த வகையிலையும் தொய்வா இல்லை. அதாவது மக்கள் அதன் தொண்டர்களோட எண்ணிக்கையிலையும் சரி, மக்கள் ஆதரவிலையும் சரி, தமிழ்நாட்டிலேயே ஒரு முதன்மையான அதிக தொண்டர்களுடைய கட்சி அஇஅதிமுக தான்ங்கிறது அனைவருக்கும் தெரியும். இது ஆதாரபூர்வமா இருக்கு. ஒரு துடிப்பா இருக்கிற சேவை மனைப்பான்மை இல்லை, கட்சி நலனையும் சொந்த நலனையும் ஒன்று போல பார்க்குற கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற இயக்கம் அஇஅதிமுக. எளிய மக்களுக்காக சிந்திச்சு திட்டங்கள் தீட்டி அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றும் ஆற்றல் படைத்த ஆயிரக்கணக்கான முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளை கொண்ட இயக்கம் அஇஅதிமுக. அதற்கு அஇஅதிமுக அது மட்டும் இல்லை, எதிராளிங்க துரோகிகள் சூழ்ச்சியோட வலையில நம்ம கட்சி மாட்டி சின்னாபின்னம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல, குறிப்பா நமக்கு பிடிக்காத நம் கட்சியின் வளர்ச்சியை விரும்பாத அழிவை விரும்பக்கூடிய நபர்களால் இது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அத்தகைய அனைத்து சூழ்ச்சிகளிலிருந்தும் அஇஅதிமுகவை நமது பல தளபதிகளும் நமது செயல் தளபதிகளும் நமது கட்சியின் பொதுச் செயலாளரும் மீட்டு மக்களுக்கான தொண்டர்களுக்கான இயக்கமாக அஇஅதிமுகவை மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு எடப்பாடியார் தலைமையிலான ஒற்றை தலைமையே சான்று. யாரு வந்தாலும் யாரு போனாலும் அஇஅதிமுக நிச்சயம் வெல்லும். அதற்கு தலைமையும் செயல் தளபதிகளும் நிர்வாகிகளும் நம்மளை வழி நடத்துவாங்க. அதனை அஇஅதிமுக தொண்டர்கள் யாவரும் வென்று முடிப்பார்கள். உறுதியாய் ஏற்போம். 2026 சட்டமன்றத்தில் அஇஅதிமுக பதவி ஏற்க வைப்போம். உள்ளாட்சி அளவில் இருந்தே திட்டமிட்டு வாக்குகளை பெறுவதற்கும் தேர்தல் பணிகளையும் நமது அஇஅதிமுகவினர் அனைத்து நிலைகளிலும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி நமது. நம்முடைய இலக்காக 200 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி இலக்காக வைக்க வேண்டும். அதனை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும். இனி வரும் நாட்களில் குறிப்பிட்ட தகவல்களோடு காணொளிகள் தொடர்ந்து வரும். அம்மா அவர்களின் வழியில் அமைதி, வளம், வளர்ச்சி என்னும் கொள்கை முழக்கத்தோடு அஇஅதிமுக மீண்டும் அரியணை ஏறும். நன்றி. என்றும் உங்களுடன் சந்திரமோகன்.